ஏகா எல்லாரும் தொழிலுக்கு போயிட்டாங்களே, உன் மாமனுக்கு மட்டும் விடியலையா? எவ்வளவு நேரம் கழிச்சு போனாலும் அம்பட்டி அள்ளிட்டு வந்துட மாட்டாரு என் மச்சான். ஏய் செவத்தம்மா, அதோ வந்துட்டாரு என் ராசா. நான் வர்றதுக்கு முன்னாலே என்ன வழியறுப்பு வந்துட்டியா? அசத்தடி ஐச்சலக்கா மச்சான் அடிங்க தும்மா. என்ன மச்சான் நீ? மோட்டர் படகுல போறவங்க எல்லாம் முதல்லயே போயிட்டாங்க. நீ இந்த கட்டு மரத்துல எப்ப போய் சேர போற? என் கொப்பங்கிட்ட சொல்லி 5-6 மோட்டர் போட்டு வாங்கி கொடுக்க சொல்ல வேண்டியதானே? நானா வேண்டாங்கிற? என் விதி, எனக்கு இந்த கட்டு மரம் தான் கதி. மச்சான் மச்சான், நீ நல்ல ஆழமான இடத்துக்கு போங்க, பெருசு பெருசா கிடைக்கும். எதுக்கு நீ என்ன ஆழமா போக சொல்ற? இன்னைக்கு பௌர்ணமியால நல்லா சுழண்டு நடுக்கடல் அடிக்கி, அப்படியே அந்த சுழல்ல மாட்டி நான் எங்காவது மறைஞ்சிருவேன். நீ கரையில வேற எவனாவது செட்டப் பண்ணலான்னு பாக்குறியாடி? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மச்சான், என் மனசை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் மட்டும் இல்ல, எவனுமே தெரிஞ்சுக்க முடியாது. பட்டுக்கோட்டையார் அப்பவே பாடி வச்சிருக்காரு, கடலாளம் கண்ட பெரியாரும் பெண்கள் மனதாளம் காண முடியாதுன்னு. இப்ப இளையராஜா பாடி இருக்காரு, பெண் மனசு ஆழம்னு ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும், அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும். கடல் ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம், ஆனா உங்க ஆழத்தை கண்டே பிடிக்க முடியாது. ஐயோ பாக்குறாடா, எடா கட்டு மரத்தை. என்ன என்னடி பண்ண சொல்ற? நானும் நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஜாடமாடியா பேசி பாத்துட்டேன், பழகி பாத்துட்டேன், அதுகிட்ட வழிஞ்சு கூட பாத்துட்டேன். அந்த ஆள் எதுக்கும் மசீர மாதிரி தெரியல, சரியான கட்டு மரம். உனக்கு அந்த சாமர்த்தியம் பத்தாது. ஏய் அங்க பாருடி, தனியா தானே இருக்காரு, போய் பேசி பாருடி. ஏய் என்னடி பேசுறத? பக்கத்துல நீ போய் நின்னால பேச்சு தானே வரும், போடி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜட பின்னிட்டு இருக்கேன். ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வலை பின்னிட்டு இருக்கேன். ஆமா வீட்டை விட்டு இங்க எதுக்கு வந்த? இல்ல நீங்க ஒண்டியா கஷ்டப்படுறீங்களே, அதனால நானும் சேர்ந்து பின்னலான்னுட்டு வந்தேன். அப்படியா? இழுத்தா பாரு. ஆமா வலையெல்லாம் நூல்ல தான் பின்னுவாங்க, இது என்ன கம்பி? வேலை வட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம என்ன வந்து தொந்தரவு பண்ற? எந்திரிச்சு வீட்டுக்கு போ. போ போயிடு. பாத்துடி இடுப்பு சுளிக்க போகுது. வந்து புடிச்சு விடு. ஐயா போடி. ஏய் வீராசாமி, அவனுக்கு போட்டு வரட்டும், போட்ல உள்ள மோட்டர் என்ன கதி ஆகுது பாரு. ஏய் சிரிச்சு கிரிச்சு காரியத்தை கெடுத்துறாத. என்ன சொல்லிட்டு நீ சிரிச்சுறாத. வராங்கடா வராங்க, சிரிக்காத. ஐயா வராதீங்க ஐயா, வலை போட்டிருக்க, வராதீங்கய்யா. நேற்று தான் எங்க வலைய அறுத்தீங்க, இன்னைக்கு அறுக்கிறதுக்கு வந்துட்டீங்களா? உங்களுக்கு அறுக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? வராதீங்க வராதீங்க வராதீங்க. மீன் நிறைய விழுந்திருக்கியா? வராதீங்க ஐயா, குழம்பு கிடைக்காதீங்கய்யா ஐயா. ஐயா மாட்டிட்டீங்களா? நீச்சல் தெரியுமா? சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கீங்களா? கிடந்து சாவுங்கடா பரதேசி பசங்களா. டேய் போடா போடா போட்டா புண்ணாக்கு போடா. அந்த தப்பு கணக்கு பா பா பக்கம் பா வந்தா வளையறுப்போ. மறுபடியும் போட்ட சரி பண்றதுக்கு எக்கச்சக்கமா செலவாங்க, போட்டு சரியாகிற வரைக்கும் மீன் பிடிக்க முடியாதுங்க. அந்த வீராசாமி அப்பாவிங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து போயதாங்க. இது அவன் முன்ன வேறதாங்க. தண்ட பசங்களா, தடி பிண்டங்களா. இன்னும் வலையில கம்பி இருந்துதான் உள்ள போச்சான், மாட்டிக்கிச்சான். என்னோட வந்து பாடுறா, நான் எப்படி பின்றேன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யோ பெரிய மனுஷா, என்ன ஏர்பிளைன் ஓட்டிட்டு வர, குப்பத்துக்குள்ள வரும்போது பார்த்து வரவனா? யார் மேல தப்புன்னு கேளுப்பா. பாப்பா சொல்லுமா. அவர் மேல தப்பு இல்லன்னு நான் தான் குறுக்க வந்து கால் தடுக்கி விழுந்துட்டேன்.
வீராசாமி இதான் அவன் தங்கச்சா? மீனா நீ வீட்டுக்கு போ. சரிண்ணே. ஆமாப்பா, என் தங்கச்சினா அதுக்கு என்னப்பா? கண்ணுக்கு லட்சணமா கலையா? மகாலட்சுமி தெய்வம் மாதிரி இருக்காங்களா, அதுக்கு சொன்னப்பா. கார்ல அடிபடுதா என்ன வருது? உங்களை பார்க்க வந்தா சர்ன்னு போறீங்களே, நீங்க இப்படி செய்யலாமா? என்ன செஞ்சோம்? அதாவது இல்ல இல்ல இல்ல, நம்ம மோட்டர் போட்லாம் புது மோட்டர் போட வச்சிட்டீங்களே, நியாயமா? அது ஒண்ணு இல்லைங்க, உங்க ஆளுங்கெல்லாம் எங்க கிட்ட வந்தாங்க. பழைய மோட்டரை வச்சு ஓட்டிட்டு இருக்கோம், எங்க ஐயாட்ட சொல்லி புது மோட்டர் கொஞ்சம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அப்படி செஞ்சோம். இந்த ஆளுகிட்ட என்னடா பேச்சு? உங்க ஆளுங்க வருவாங்க, எங்க வலையா இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க, அதை பாத்துக்கு நாங்க சும்மா இருக்கணும். எங்க மோட்டர் போட்டு போற வழியில நீங்க தான் இரும்பு வலையை விரிச்சிட்டு தான் எங்க ஆளுங்க சொன்னாங்க. எங்க வலையை அறுக்க வந்ததுனாலதான் இரும்பு வலையில மாட்டினாங்க. நீங்க எங்க வழிக்கு வரீங்க? பாருப்பா, நான் வியாபாரி, எனக்கு வியாபாரம் தான் முக்கியம். எனக்கு ஏகப்பட்ட மீன் தேவை. நீங்க 2 பேரும் என்கிட்ட வேலைக்கு வர வேணாம். உங்க மீனை கொடுத்துருங்க, என்ன வேலையோ போட்டு கொடுத்துறேன். மன்னிக்கணும், வழக்கமா மறைக்காதான் எங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு திருப்தியா பணம் கொடுக்கறாரு. அவரை இப்ப மாத்திரதா இல்ல, எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க வரோம். வா. பெரிய ஆபீசர் என்னங்க, வீட்ல இருந்து வரும்போது கிழிக்க போறேன்னு சொன்னீங்க, இங்க வந்து வேகம் குறைஞ்சிருச்சு. கிழிக்கலாம். இந்த பைய போறான் பாரு வீராசாமி, அவனாலதான் கோவம் அடங்குச்சு. ஏன் நம்ம சொந்தக்கார பைய இல்ல? சொந்தக்காரனா? மாடையா சொந்தக்காரனான்னு கேக்குறேன். அவன் தங்கச்சி மேல என் காரை இடிக்கிற வரைக்கும் சொந்தக்காரன் இல்ல, இடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் ஆயிட்டான். நான் இவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்காக? என் செவத்தம்மாவுக்காக, என் செவத்தம்மாவுக்காக. மாட்டீச்சா, பெருசா மாட்டீச்சா, எடுக்க முடியல. கரைக்கு போ, கரைக்கு போ, கரைக்கு போட முடியல, பெருசா மாட்டிச்சு. இந்த அளவுக்கு இருக்குதுன்னா திமிங்கலமா தான் இருக்கும். திமிங்கலம்னா அடிச்சாரியா லக்கி பிரைஸ். அதோட எலும்பு 1 லட்சம் பெறும். தோல் 1 லட்சம் போய் ஆயில் மட்டும் 2 லட்சம் பெறும். அது மட்டுமா, ஆயில் வர எச்சில் அது ஒரு மெடிசனுக்கு சமம். அத பாட்டில் அடிச்சு வித்தா 1 லட்சம் பெறும். ஆட இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன்டா. அடியா கண்ணு மச்சான், ஏதோ பெருசா கரெக்டாம்ல. எல்லாம் ஓ அரிசி தாண்டி. டேய் இருக்குடா, ரொம்ப ஆழத்துக்கு போங்க, பெருசு பெருசா கிடைக்கும்னு சொன்னல, பெருசா கிடைச்சிருச்சு. வலையில கிடைச்சதெல்லாம் உனக்கு தாண்டி. இந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ண போறீங்க? அப்படியே தூக்கி பீச்சில் எறிஞ்சிருவேன், பொறுக்கிட்டு போங்கடி. இந்த பணத்தை வச்சு என் ஆசை மாமா மகளுக்கு நிறைய நகை செஞ்சு போடுவேன், 4-5 ஸ்டீம் போட்டு வாங்கி போடுவேன், குடிசை வீட்டு அடிச்சுட்டு பெரிய பங்களா கட்டுவேன். மிச்சத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சு சாப்பிடுவேன். ஏன் மச்சான், நம்ம கண்ணாலத்தை இப்பயே வச்சுக்கலாமா, பங்களா கட்டி வச்சுக்கலாமா? புது வீடு கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க கண்ணு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் வேணும்ல, ஹால்ல வச்சா அசிங்கமா இருக்கும். இங்க வந்து பாருங்கண்ணே, இது என்னன்னு தெரியல. அண்ணே, கடல் பண்ணிங்க. கடல் பண்ணியா? இல்ல, இது கடல் எருமை. கடலை ஏறு எருமை. கரையில வாழ்ற மிருகம் எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்குடா. எதுக்கு என் வலைக்குள்ள புந்து என் வலை அத்த? மிளகா பச்சி வெங்காய பச்சி யாருக்கு விக்கிற? அவனை உடனே தீர்த்து வாயிலா ஜீவனா. இந்த வாயை வச்சுட்டு 5-6 கப்பலை முடிஞ்சிருவா. அப்படி சொல்றேன். என்னாச்சு? நடுக்கடல்ல வலைய வீசினப்பா, வலைக்குள்ள இந்த பண்ணி பூந்து வலையாத்துச்சு. அண்ணே, பக்கத்து தீவாளா இருப்பாரோ? இவனை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிட்டா அவங்களே கொண்டு சேர்த்துருவாங்க. அதெல்லாம் முடியாது. என் வலையை அத்ததுக்கு என் கூடவே இருந்து வேலை செஞ்சு கடன் அடைக்கணும். ஓஹோ, உங்க பாசியில சாப்பிடுறதுக்கு பியா பியாவா? மறுபடியும் பியா பியாங்க. என்னப்பா, வலையில கிடைக்கிறத வச்சு மாமோளுக்கு நிறைய நகை வாங்க போறேன், பங்களா கட்ட போறேன், நைலான் வேலை வாங்க போறேன். மிச்சத்தை யாருக்கும் கொடுக்காம நானே வச்சு திங்க போறேன். நீ இததான் திங்க போறியா? தின்னு. நான் எங்க திங்கிறது? எனக்கு மிச்சம் வைக்காம இவன் தின்னுவானே. வலைக்குள் இருக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமல ஒருத்த அதோட தோல் ₹1,00,000 போகுங்கிறான், ஒருத்த அது பல்லு ₹2,00,000 போகுங்கிறான், இன்னொருத்த அதோட எச்சி மெடிசனு அது 1 கோடி போகுங்கிறான். இது எப்படி இருக்கு தெரியுமா? எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலேயே பஸ் ரூட் கிடைச்சிட்ட மாதிரி,
அப்படியே மருந்து மாதிரியும் பல கோடி ரூபாய் சம்பாரிச்சது மாதிரி ஆசை உண்டு பண்ணிட்டீங்களாடா. இத்தனைக்கு காரணம் இந்த கடல் பண்ணிதான். அவனை கொண்டு வாடி வீட்டுக்கு. ஜாதிக்காய தின்னாதன்னு சொன்னா கேட்காம தின்னுட்டு என் உயிரையே இந்த மனுஷன் வாங்கிட்டு வராரு. ஏயா இப்பதானே எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானே உனக்கு? ஒரு தரம் அடச்சி சுமாரியா சின்ன பசங்க வந்திருக்காங்க, என்னன்னு கேப்போம். ஏண்டி எங்க வந்தீங்க? நீயே சொல்லுடி, தைரியமா கேளுடி. என்னங்கடி முணமுணக்குறீங்க? வந்த விஷயத்த சொல்லுங்கடி. பாட்டி பாட்டி, எங்களுக்கு வசியமை வேணும். கல்யாணம் ஆகாத சிரிக்கிங்களுக்கு எதுக்குடி வசியமையி? யார் குடிய கெடுக்க போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அக்காளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, மாமுக்கார சேர மாட்டேங்கிறாரு, அதான். அதுக்கு அவள்ல கேட்கணும். அதெல்லாம் பாட்டி, இவங்க அக்கா வெக்கப்படுது. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கெல்லாம் எங்க இருந்தது? இரு எடுத்துட்டு வர்றேன். பாரு, உட்காந்து பாருடி. இந்தாடி, இத குளிச்சு முழுகி சுத்தமா இந்த மைய தொட்டு உங்க அக்காவை உங்க அக்கா புருஷன் தொப்புள்ள தடவை சொல்லு. இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏய், இத நீ தடவை போற, அப்புறம் அவன் பின்னாலேயே சுத்த ஆரம்பிச்சிடுவான். சந்தோஷ கூட்டாட மாறாப்பு சோல மயிலாடும் சோல
செல்ல மயிலாடும் சோல மச்சான பார்த்து வரையாதோ வாலிப மனச மாத்தியது தேனாக பாயும் ஓஹோ மானேவும் பாட்டு மாறாப்பு சோல மயிலாடும் சோல மச்சான பார்த்து வரையாதோ செந்தூர பூமியில தென் தாண்டி காத்தாட மந்தார பூந்தோட்டம் சந்தோஷ கூத்தாட தட்டாம தட்ட தாளங்கொட்ட தாலி நாங்கட்ட மாறாப்பு சேல மயிலாடும் சோல மச்சான பார்த்து வரையாத ஓல மாறாப்பு சேல